ஸோ 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு லெசன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீரின்றி அமையாத உலகு அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ போட்டாச்சுங்க. ஸோ இப்போ வந்து என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துடலாம். ஸோ 32வது பேஜ் உயிருக்கு வேர். ஸோ அதில் உரைநடை உலகம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம நீரின்றி அமையாத உலகம் அப்படிங்கிற லெசன் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் என்னன்னு பார்த்தலாம். இது வந்து கருத்தரங்கம் தான். ஸோ ஒரு அழைப்பிதழ் கருத்தரங்கத்துக்கான ஒரு அழைப்பிதழ் நம்ம தயார் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த ரீசனுக்காக யார் நடத்துறாங்க அப்படின்னா பள்ளி சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பாக நடைபெறும் மாணவர் கருத்தரங்கம். அடுத்த தலைமை யார்? மாணவர் விண்மதி. முன்னிலை அப்படிங்கிறது தமிழாசிரியர் கலைச்செல்வி. கருத்தாளர்கள் யார்? தலைப்புகள் என்ன? மாணவர் மீனா அப்படிங்கிறது நீர் மேலாண்மை. முகிலன் அப்படிங்கிறது தமிழ் மக்களும் தண்ணீரும். மெர்சி அப்படிங்கிறது இன்றைய வாழ்வு தண்ணீர் அனைவரும் வருக. ஸோ ஒரு கருத்தரங்கம் அழைப்பிதழ்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கணுங்கிறத நமக்கு முன்மொழிகிறாங்க. அடுத்து தலைமை உரை வந்து வெண்மதி சொல்றாங்க. வணக்கத்திற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, இனிய நண்பர்களே வணக்கம். வான் சிறப்பு எனும் தலைப்பில் வந்து 10 குறட்பாக்கள் பாடி வள்ளுவரை மாமலை போட்டுவதும் என்று இயற்கை வாழ்த்தி பாடியது இளங்கோ வடிகளும் வணங்கி உரையை தொடங்குகின்றேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டு வந்து ஜூன் 5ஆம் தேதி வந்து உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை வழங்கிய தண்ணீரோட இன்றியமையா தான் வந்து பேச போறாங்க. ஸோ இதுல வந்து நீர்நிலைகளோட வெவ்வேறு பேர் கொடுத்துருக்காங்க. அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊர்ணி, கண்மாய், கேணி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீர்நிலைகளோட வேறு பெயர். அடுத்ததான் நீரின்றி அமையாத உலகம் அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்மளோட கருத்தை வந்து பதிவு செய்துள்ள வள்ளுவர் வந்து நீரின்றி அமையாத உலகம் அப்படிங்கிற அந்த தலைப்புல மிக தெளிவாக பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீர் தான் மனிதனோட வாழ்வியோட அடிப்படை அப்படிங்கிறதுனால நம்மளோட முன்னோர்கள் வந்து பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பெய்கிற மழையோட அளவு கூடுதலாக குறைவாக இருக்கலாம். ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகள் தான் நமக்கு பாதுகாத்து தருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மழையும் பயிர் கூட்டம் உயிர் கூட்டம் மகிழ்ச்சியாக வாழ பெருமை செய்து மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று நோக்கி வளர்கின்றன என்று மாங்குடி மருத்துவர் வந்து கூறியுள்ளதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாங்குடி மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று நோக்கி வளர்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கருத்தை வந்து நீரை பற்றி ஆக்க நேர்ந்த சிந்தனைகள் முன்வைக்க ஃபர்ஸ்ட் ஒரு அமீனா அப்படிங்கிற கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, எல்லோருக்கும் இனிய வணக்கம். இப்போ நீங்கள் பேச்சு போட்டி கலந்துறீங்க, இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணும். ஸோ எல்லோருக்கும் இனிய வணக்கம் சொல்லிட்டு அடுத்தது இந்த டாபிக் பற்றி பேசுறாங்க. மனித வாழ்வோட அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம். இவற்றுள் முதல் இரண்டும் வேளாண்மை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மை தான் வேளாண்மை நீரை அடிப்படை கொண்ட மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளை சேமிக்கணும். ஸோ அதை வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர் வந்து திட்டமிட்டு செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. காவிரி ஆற்று மீது எப்படி வந்து கல்லணை கட்டினாங்கன்னு சொல்லி. ஸோ காவிரி ஆற்று மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டாங்க. அந்த பாறைகள் மீது அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணுக்குள்ள வந்து அந்த பாறை புதஞ்சிரும். அவற்றை மேல் வந்து வேறு ஒரு பாறையை வச்சு நடுவில் தண்ணீருக்குள்ள கரையாத ஒட்டு களிமண்ணை பயன்படுத்தி புதிய பாறைகள் மேல் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ள விதமாக இதுவே கல்லணை கட்ட பயன்படுத்திய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எப்படி கல்லணை கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தான் நீர்நிலைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கு அமைப்புள்ள பெருமளவில் பயன்பட்டன. பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரி வந்து கண்மாய் அப்படின்னு சொல்றாங்க. கம்மாய் அப்படிங்கிறது வட்டார வழக்கு சொல்லுவாங்க. மனப்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வழிமட்ட கிணற்றுக்கு உரைக்கிணறு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பருவ நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊர்மி அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணை தான் விரிவான பாசன திட்டமாக இருந்திருக்கு. கல்லணை நீளம் வந்து 1080 அடியாகவும், அகலம் வந்து 40 60 அடியாகவும், உயரம் வந்து 15 முதல் 18 அடியாகவும், அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கும் சான்றாக நிலைத்து நிற்கிறது. அடுத்தது ஒரு மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண். அதாவது மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படிங்கிற குறப்பாக நாட்டோட சிறந்த பாதுகாப்பு நீருக்கு தான் முதலிட தலைவர் வள்ளுவர். உணவினப்படுவது நிலத்தோடு நீரே புறநானூறுல 18வது பாடல சங்க பாடல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது நீர்ப்பாசனத்தோட தந்தை அப்படின்னு அறியப்படக்கூடிய சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற ஆங்கில பொறியாளர் கல்லணை பற்றி பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டமாக வந்து தடைப்பட்டது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தால் வளர்ச்சியாலும் வளமை கொண்டது. இந்த சூழலில் 1829 வந்து காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால் சர் ஆர்தர் காட்டன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் தான் பயனற்ற கிடந்த கல்லணையை வந்து சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கினை வந்து வடிவமைச்சார். அப்போது கல்லணை அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் வந்து பழந்தமிழரோட அணைக்கட்டும் திறனையும் பாசன மேன்மை உலகத்தை எடுத்து கூறினார். கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு அப்படிங்கிற பெயரை வச்சார். கல்லணை மேலும் வந்து கல்லணை கட்டுமான உத்தி கொடுத்து 1878ஆம் ஆண்டு 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்க வந்து தௌலிஸ்வரம் அப்படிங்கிற அணையை கட்டியிருக்காங்க. ஸோ இவ்வாறு வந்து தமிழக தண்ணீரின் தேவை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மை அறிவியல் நோக்கி வந்து கட்டமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவற்றை வந்து இன்றைய காலத்தோடு கேட்ப வளப்படுத்துவது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்த தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை வெளிப்படுத்துவது நீர் மேலாண்மை தான் என்பதை கருத்தாளத்தோடு நண்பர் அமீனா வந்து சிறப்பாக பேசினாங்க. இப்போது கேள்வி நேரம் பார்வையாளர் வினாக்கள் ஏற்படும் சொல்றாங்க. அப்புறம் டிஸ்கஸ் பண்றாங்க, கலந்துரையாடுறாங்க. இப்போ அடுத்த தலைப்பில் செல்லும் தமிழக மக்களும் தண்ணீரும் என்ற தலைப்பில் நண்பர் முகிலன் வந்து நம்மளோட கருத்தை வந்து முன்வைக்க வருகிறார். முகிலன் வந்து ஸ்பீச் ஆரம்பிக்கிறார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாய் படித்தாலும் தண்ணீர் படிக்காது என்பது சொல்வதற்கு தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டுள்ளவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் பரமசிவன். என்ன சொல்றாருன்னா, நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்றாரு. அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்து நமக்கு புதிய சிந்தனை தருகின்றன. அதாவது குளித்தல் என்ற சொல் வந்து உடம்பை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பது பொருள் அல்ல. சூரிய வெப்பத்தால் உழைப்பால் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பது அதன் பொருளாகும். குளித்தல் என்பதை குளித்தல் என்று ஆயிற்று அப்படிங்கிறது அவருடைய விளக்கம். குளிந்த நீராடி குளிந்த நீராடி என்கிறார் ஆண்டாள். தெய்வச்சரைகளை குளிக்க வைப்பது திருமஞ்சன மாடம் என்றும் கூறுவர். சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீரால் பருவம் என்ற ஒரு பருவம் இருக்கு. ஸோ நாட்டுப்புற தெய்வ கோயில் சாமியார்களுக்கு மஞ்சள் கொடுத்து அருந்த செய்வதும் நாட்டுப்புற தெய்வ கோவில் சாமியார்களுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராட்டுவதும் இப்போதும் நடைமுறை உள்ளன. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்பதை மேற்கொள் வழக்கம் தமிழகத்தில் நிலவுகிறது. இறப்பு சடையிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருவது என்ற முறையும் வந்து நடைமுறையில் இருக்கு. அம்மை நோய் கண்டவர்களுக்கு குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றாகிவிட்டதா என்பது கேட்பது வழக்கம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தோர் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாக வைத்திருந்தனர். சனி நீராடி என்பது அப்படின்னு வாக்கு. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்கச் செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீர் வழங்கப்படுகிறது. இவ்வாறு தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் வந்து முழுமையாக பங்காற்றுகிறது. நன்றி வணக்கம் சொல்றாங்க. அடுத்த தலைவர் என்ன சொல்றாங்க, கேள்வி நேரம் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து இன்றைய வாழ்வில் தண்ணீர் அப்படிங்கிற தலைப்பில் வந்து மெர்சி வந்து உரையாடுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு திப்பம் நுட்பம் சொல்றாங்க. சோழர் கால குமிழி தும்பு, அதாவது மழை காலங்களில் வந்து நீர் நிரம்பும்போது நீந்துவது வல்லவரான ஒரு வந்து தண்ணீர் குச்சி சென்று களிமுகத்தை அடைந்து குமிழி தும்பு வந்து மேலே தூக்குவார். அடியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த இடத்துல கூடிய இந்த குமிழி தும்பு வந்து மேலே தூக்குவார். அதாவது இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து துளை, இது வந்து அச்சு, இது வந்து தும்பு. ஸோ இதில் இருக்கக்கூடிய குமிழி தும்பு செயல்படும் விதம். ஸோ இங்கிருந்து நம்ம எடுத்தோம், ஏதாவது இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ எடுத்தோம் அப்படின்னா குமிழி தும்பு மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும். மேலே உள்ள நீருடைய துளை நீர் வெளியேறும், கீழே உள்ள சேருடைய துளையில் வந்து நீர் சுழன்று சேற்று வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க.
அடுத்து மெர்சி வந்து சொல்றாங்க, எல்லோருக்கும் இனிய வணக்கம். அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கி இன்றைய அறிவியல் தண்ணீர் நிலை குறித்து ஆய்வு செய்வது வேண்டியது இன்றியமையாகும். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாக தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகள் வந்து நிலத்தடி நீர் வளம் குறைந்து வருகிறது. குறிப்பாக நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகள் முன்பு 7 அடி வரை குழாய்கள் இறக்கியும் நீர் கிட்டவில்லை. சிறு நகரங்களிலும் கூட நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வில் நெருக்கடியாக மாறியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும் நிலையை மாற்றி அமைக்க திட்டமிட வேண்டியது உடனடி தேவை. ஆண்டுதோறும் பெய்கின்ற மழைப்பொழிவை ஆக்க நிலை பயன்படுத்துவது செயல்திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதாவது மழைப்பொழிவு வந்து ஆக்க வழியில் நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறாங்க. அறிவியல் அணுகுமுறையில் மழைநீரை தேக்கி வைக்கிறது பாசனத்தை பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் முன்னோர். அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும். இதை ஒவ்வொரு மக்கள் இயக்கமாக மழை காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் கொடையை திட்டமிட்டு பயன்படுத்தி நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும் என்பதை கூறி நிறைவு செய்ய வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து தமிழகத்தோட நீர்நிலை பெயர்களோட விளக்கம் சொல்றாங்க. அகழி அப்படிங்கிறது கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீர் அரண். அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீர் அரண். அருவி அப்படிங்கிறது மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. ஆழி கிணறு அப்படின்னா கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழி கிணறு. ஆறு அப்படிங்கிறது கரைகளுக்கு இடையே ஓடும் நிலப்பரப்பு. இளஞ்சி அப்படிங்கிறது பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உரை கிணறு அப்படிங்கிறது மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையம் விட்ட கிணறு. உரை கிணறு அப்படிங்கிறது மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையம் விட்ட கிணறு. ஊர்மை அப்படிங்கிறது மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலை. ஊற்று அப்படிங்கிறது அடியிலிருந்து நீர் வருவது. ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கட்டு கிணறு அப்படிங்கிறது சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கடல் அப்படிங்கிறது அலைகளை தோண்டி கொண்ட உப்பு நீர் கடம்பரப்பு. கடல் அப்படிங்கிறது அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. கண்மாய் அப்படிங்கிறது பாண்டி நிலத்தில் ஏரி கலந்தப்படும் பெயர். குண்டம் அப்படிங்கிறது சிறியதாய் அமைக்கும் குளிக்கும் நிலை. சிறியதாய் அமைந்த குளிக்கும் நிலை. குண்டு அப்படிங்கிறது குளிப்பதற்கேற்ற குளம். குமிழி ஊற்று அப்படிங்கிறது அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு ஒப்படைத்து வரும். அடிநிலத்து நீர் நிலமட்டத்துக்கு ஒப்பளித்து வருவது குமிழி ஊற்று. கூவல் அப்படிங்கிறது ஓர்ம நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி அப்படிங்கிறது அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம் அப்படிங்கிறது நீர்வரத்து மழையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நிலை. நீர்வரத்து மழையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நிலை வந்து புனர்குளம். பூட்டை கிணறு அப்படிங்கிறது தமிழ் நீர்ப்பாய்ச்சி அமைப்புள்ள கிணறு. ஸோ இது வந்து தெரிந்து கொள்ளும் பகுதியில் நம்ம படிச்சோம். இப்போ அரங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நடப்பு வாழ்க்கையில் உள்ள நீர் தட்டுப்பாட்டை சான்றுகளை மெர்சி விளக்கினார். இப்போது வினாக்கள் வரலாம். கடந்த 3 பேர் கருத்துக்களையும் இந்த சமூக சூழலை இணைத்து சிந்திக்க வேண்டியது நமது கடமை. உலகில் இப்போ தலைவர் சொல்றார், உலகின் பல்வேறு பாதுகாப்புக்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். நமது முன்னோர் கண்டுபிடித்த மரபார்ந்த அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலை பாதுகாப்பு விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்க வேண்டும். பணம் கொடுத்தால் உணவு விலைக்கு வாங்கிடலாம் என்ற மீளோட்டமான கருத்தோட்டத்தை மாற்றிக்கொள்வோம். உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே. அது மட்டுமின்றி நீரை உணவாக இருக்கிறது என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்பே துப்பாக்கி தூமலை என்று வள்ளுவர் கூறியதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். ஸோ அடுத்த உலகப்போர் ஒன்று உருவானால் தண்ணீருக்காகத்தான் உருவாகும் என்னும் நிலைமையை முடிவை எழுதுவோம். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு ஆத்தர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து ஜான் பெனிக்விக். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய விவசாயத்தில் குடிநீருக்கும் முல்லை பெரியாறு அணையை கட்டிய ஜான் பெனிக்விக் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வைகை வருகிற பரப்பி மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்ட பழைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை வந்து பெரியாற்றில் ஓடி வீணாக கலப்பதை கண்டு அறிந்த இவர் அங்கு ஒரு அணை கட்ட முடிவு செய்தார். கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கில அரசு மறுத்தபோது தனது சொத்துக்களை விட்டு அணையை கட்டிவிட்டு அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் குழந்தைகளுக்கு பெனிக்விக் என்ற பெயர் சூட்டு பழக்கம் இன்றும் நடைமுறை உள்ளது. ஸோ இதோட வந்து 2வது லெசனோட அந்த லெசன் நீரின்றி அமைய உலகு அப்படிங்கிற டாபிக் முடியுது. ஸோ அடுத்தது சந்திக்கலாம். தேங்க்யூ. ஸோ இதோட கடைசியில் வந்து இந்த இமேஜஸ்லாம் நம்ம கல்லணை, அப்புறம் பெனிக்விக் அப்படிங்கிற படம், ஸோ இதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ மறக்காம பாருங்க.